பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீபாவளி கொண்டாட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வந்து எந்திரிச்சிட்டு கோமதிக்கு விஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோமதியும் பாண்டியனுக்கு விஷ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஃபேமிலியோட தீபாவளி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பையனாக போய் எழுப்பி விடுறாங்க. பழனி, அதுக்கப்புறம் செந்தில் சொல்லிட்டு எல்லாரையும் போய் எழுப்புறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கிளம்புங்க தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பழனியை வந்து நிறையா நேரம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து மரியாதை குறைவாக தான் நடத்திட்டு இருக்காரு. இதனால பழனிக்கு ரொம்பவே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. காசை எடுத்தது என்னவோ மயிலோட அப்பா, ஆனால் அந்த பழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழனி மேலே விழுது. இது மாதிரி தீபாவளிக்கு சீராக பழனி வந்து கோமதிக்கு எடுத்து கொடுத்த புடவைக்கு கூட எப்படா காசு வந்துச்சு, உனக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஒரு வேளை கடையில் எடுத்தியோ அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதனால பழனி வந்து ரொம்பவே அசிங்கப்படுறாரு. இப்படி அசிங்கப்படுறதுனால பழனி வந்து அவங்க அண்ணனுக்கு பேச்சை கேட்டுட்டு தனியாக ஒரு கடை ஓப்பன் பண்ண தான் போகிறாரு. இதுக்கப்புறம் பாண்டியனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.